தீபிகா, நீ படிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர். இப்போ உன் கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் கிடையாது. இதையெல்லாம் மறந்துட்டு நல்லா படி. உனக்குன்னு ஒரு கரியர் அமைச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய உங்க வீட்லயே பார்த்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீயே கண்டுபிடிச்சுக்கலாம். வேணும்னா நானும் உனக்காக ஒரு மாப்பிள்ளைய தேடுறேன். உனக்காக கண்டிப்பா ஒருத்தன் காத்திருப்பான். ஆனா அது நான் இல்ல. ஸ்டாப் இட் ஜீவா. ஒன்னு தவிர நான் யாரையும் மாப்பிள்ளையா நினைச்சதே கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். சரி, ஓகே, பழசெல்லாம் பேச வேணாம். இப்போ கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? நேரடியா சொல்லு. முடியாது, அது நடக்காது. ஜீவா, நீ ஏன் மறுக்கிறன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசுல அந்த பட்டிக்காட்டு பரதேசி பூங்கொடி இருக்கா, அதனால தானே. தீபிகா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என் கோவத்தை தூண்டாத. எனக்கு நீ வேண்டாம், அவ்வளவுதான். நான் யாரை லவ் பண்றேங்கிறத நீ தீர்மானிக்க முடியாது. நீ என்ன காதலிக்காததுக்கு காரணம் அந்த பூங்கொடி தான். ஆனா ஒண்ணு சொல்றேன் ஜீவா, நீ ஏன் என்ன தேடி வருவ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ வீணா பகல் கனவு காணாத தீபிகா. உனக்கும் எனக்கும் கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்ல, ஏன் வேற எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. இப்ப ஏன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? தீபிகா, ஏய் தீபிகா. என்ன இவ கூப்பிட கூப்பிட அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? தீபிகா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. என்ன நடந்துச்சு? ஜீவாவை பாத்தியா? என்ன சொன்னான் அவன்? உன்னதான் கேக்குறேன். நீ எதுவும் பேசாம ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு, வாயை திறந்து பதில் சொல்லு. ஜீவா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்ற? ஜீவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமா கிராண்ட்மா. என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு. ஜீவா என்ன பார்த்தப்போ என்ன தெரியுமா சொன்னா? நான் உன்கிட்ட வெறும் ஃப்ரெண்டா தான் பழகுனேன், என் மனசுல நீ கிடையாது, இந்த ஜென்மத்துல நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிராண்ட்மா. என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா? நீ சொன்னதை நம்பிதானே நான் போய் அந்த மாயாவதி கிட்ட கெஞ்சி கூத்தாடி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்தேன். நீ இப்ப இப்படி சொல்ற? ஆமா கிராண்ட்மா, ஜீவா இப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்ச நாளா அவன் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன அவன் லவ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு கிராண்ட்மா. வாய மூடு. உன்னை போய் நம்பட பாரு. வெட்டியா பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சின்ன வயசுல இருந்து பழகுற ஒருத்தனை லவ் பண்ண வைக்க தெரியல. சும்மா நான் தலகணம் மட்டும்தான் உனக்கு. அது மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை சொல்லி தப்பு இல்ல, எல்லாம் என்ன சொல்லணும். ஜீவா உன்னை காதலிக்கிறான்னு நான் உன்னை நம்பின பாரு. ஒருத்த காதலிக்கிறானா இல்லையான்னு ஒரு பொண்ணு நொடியில கண்டுபிடிச்சிருவா. நீயும் வந்து பிறந்திருக்கிய தண்டம் தண்டம். அந்த மாயாவதி மூஞ்சில இனிமே நான் எப்படி முழிப்பேன்? கிராண்ட்மா, அவன் வளைஞ்சு வளைஞ்சுதான் பேசினான். இப்போ லவ்வே பண்ணலன்னு அப்படியே பல்டி அடிக்கிறான். நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன்,
தேருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நடு தெருவுல இழுத்து விட்டுட்டியே. என்னமோ பெருசா நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பி போன, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? இப்பவாவது சென்டிமெண்டா பேசி அவன் மனசை மாத்த தெரியல உனக்கு. ச்சே, உன்னை எல்லாம் என் பேத்தின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு எனக்கு. உன் வாழ்க்கையை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை உத்து பார்த்தா 10 தலைமுறைக்கும் அவன் நம்ம காலடியிலேயே இருக்கணும். ஆனா நீ எல்லாத்தையுமே சொதப்பிட்டு வந்து நிக்கிற. எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டுல பிறந்தவா அந்த பூங்கொடி. அவகிட்ட என்ன இருக்கு? அழகு, அந்தஸ்து, அறிவு, ஸ்டைல். இது எதிலையாவது அவ உன் பக்கத்துல நிக்க முடியுமா? ஆனா ஜீவாவ சுண்டு விரலால ஆட்டி வைக்கிறா. உன்னால அது முடியல. ச்சே, இப்படி வெக்கங்கட்டு வாழ்க்கையில தோத்துட்டு வந்து நிக்கிற. கேவலம். உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ இந்த வம்சத்திலே பறக்காம இருந்திருக்கலாம். உன் அம்மா உனக்கு கொடுத்த தாய்ப்பாலாவது மிச்சமா இருக்கும். ஸ்டூபிட். இப்படி வெக்கங்கட்டு வாழ்க்கையில தோத்துட்டு வந்து நிக்கிற. நீ இந்த வம்சத்திலே பறக்காம இருந்திருக்கலாம். உன் அம்மா உனக்கு கொடுத்த தாய்ப்பாலாவது மிச்சமா இருக்கும். நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? இல்ல. வேணும்னா நானும் உனக்காக ஒரு மாப்பிளையை தேடுறேன். உனக்காக கண்டிப்பா ஒருத்தன் காத்திருப்பான். ஆனா அது நான் இல்ல. எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டுல பிறந்தவா அந்த பூங்கொடி. அவகிட்ட என்ன இருக்கு? அழகு, அந்தஸ்து, அறிவு, ஸ்டைல். இது எதிலையாவது அவ உன் பக்கத்துல நிக்க முடியுமா? ஆனா ஜீவாவ சுண்டு விரலால ஆட்டி வைக்கிறா. உன்னால அது முடியல. சாரிடா, நான் கோவத்துல என்னென்னவோ திட்டிட்டேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ ஒவ்வொரு தடவையும் அந்த பட்டிக்காட்டுக்கிட்ட தோத்துட்டு வரும்போதெல்லாம் எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வலியெல்லாம் உன்கிட்ட காட்டிக்கிட்டதே இல்ல. கடைசியில நீ எப்படியோ அவளை கபடியில ஜெயிச்சிட்ட. ஆனா ஜீவா விஷயத்துல அவகிட்ட நீ தோத்துடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த அண்டக்காவடிய மனசுல வச்சுக்கிட்டு தான் ஜீவா உன்னை வேண்டான்னு சொல்றான்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி தான் உன்னை நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஜீவா இல்லைன்னா நிச்சயமா நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாம நான் தான் காலம் பூரா இப்படி தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
நீயும் அப்படி வாழ்ந்துடக்கூடாதுமா. தீபி, 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 தீபிகா! தீபிகா, ஏன் இப்படி பண்ண? தீபிகா, தீபிகா, நீங்க வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க மேடம். இவ இப்படி செய்வா நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? தீபிகா அப்பா வந்தா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு கூட எனக்கு தெரியலையே. நாம அவளுக்கு என்ன குறை வச்சோம்? ஏன் இப்படி பண்ணா? தீபிகா சூசைட் அட்டெண்ட் பண்ணது ஒரு வகையில நல்லதுதான். என்ன சொல்றீங்க? அவ சாக போறது உங்களுக்கு நல்லதா படுதா? இங்க பார், அவ 4-5 தூக்க மாத்திரை தான் சாப்பிட்டிருக்கா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமாவே அவ ரெக்கவர் ஆயிடுவா. நான் ஏன் தீபிகா சூசைட் அட்டெண்ட் பண்ணது நல்லதுன்னு சொன்ன தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானே அந்த ஜீவா, அவனை எப்படி பந்தாடுறேன்னு மட்டும் பாரு. சீதா, என்னாச்சு? தீபிகாவுக்கு என்னாச்சு? தூக்க மாத்திரை சாப்பிட்டு சூசைடுக்கு அட்டெண்ட் பண்ணிருக்கா. அத்தை, சூசைடா? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? நீங்க யாராவது அவளை திட்டினீங்களா? இந்த லெவலுக்கு அவ வந்திருக்கானா? ஏதோ நடந்திருக்க. சொல்லு, என்ன நடந்துச்சு? அது வந்து சொல்லு. இல்ல அத்தை. என்ன நடந்தது? நான் சொல்றேன். தீபிகா அந்த ஜீவாவை லவ் பண்ணிருக்கா. என்கிட்ட வந்து ஜீவாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டா. எனக்கு மனசு கேட்கல. இவங்க 2 பேரு கல்யாண சம்பந்தமா மாயாவதி கிட்ட நான் சம்மதம் வாங்கினேன். மாயாவதிக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம்தான். ஆனா அந்த ஜீவா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டான். தீபிகா ஜீவாவை மீட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கவுன்னு அவங்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கா. அதுக்கு அந்த ஜீவா இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தீபிகா மனசு உடையிற மாதிரி பேசிட்டான். அதனாலதான் நம்ம தீபிகா இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உன்னை யாரு என் அனுமதி இல்லாம மாயா வீட்டுக்கு போய் கல்யாண விஷயத்தையெல்லாம் பேச சொன்னது? தீபிகாவும் ஜீவாவும் லவ் பண்றாங்களான்னு முதல்ல நீ கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அங்க போய் பேசியிருக்கணும். அது தெரியாம முட்டாள்தனமா அறிவுகட்டத்தனமா எடுத்தோம் கவுத்தோம் நீ பண்ணதுனாலதான் இப்ப இந்த கேவலம் நடந்திருக்கு. என் பேத்திக்கு நான் உதவி பண்ண, இதுல என்ன தப்பு இருக்கு? அவ கல்யாணத்தை பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாயாவதி கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினேன் தெரியுமா? என்ன போய் குறை சொல்லிட்டு இருக்க? இந்த பார், நீ என்னதான் காரணம் சொன்னாலும் ஜீவா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம நீ அங்க போய் பேசினது தப்பு. அப்போ தீபிகா என்ன சொன்னாலும் அதுக்கு நீ சரின்னு சொல்லுவியா? பாத்தியா, அது இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. உன்னை சொல்லி குத்த இல்ல, எல்லாம் ஏன் தலையெடுத்து. ஒரு பேத்தியதா
தொலைச்சிட்டு நிக்கிறேன். அது போதாதுன்னு இப்போ இந்த பேத்திக்கு இப்படி ஒரு சோதனை. அம்மா, என்னாச்சு தீபிகாவுக்கு? இப்ப எப்படி இருக்காவா? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. தீபிகாவுக்கு ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாம இரு. என்ன உங்க பேத்தி இப்படி பண்ணிட்டா? கோழத்தனமா சூசைட் பண்ண பாத்திருக்கா? நான் அவளை ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டாளே. என்ன நீங்க கொஞ்சம் முறையா தீபிகாவை வளர்த்திருந்தா இந்த தப்புலாம் நடந்திருக்காது. முறையா வளர்க்கறத பத்தி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீதான் முறையா ஜீவாவை வளர்க்கல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, உன் மகனே உன் பேச்ச கேட்கலங்கும் போது எப்படி நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? உன் மக மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியல. நீ வந்து ஏன் பேத்திய குறை சொல்றியா? ஐயோ அம்மா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தீபிகா மேல இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துருக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஜீவாக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான். என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். மாயா, மாயா, கொஞ்சம் அமைதியா இரு. தீபிகாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க. டாக்டர், என் பேத்தி எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்க தாராளமா பேஷண்ட்டை போய் பார்க்கலாம். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஓகே டாக்டர். ஓகே. தேங்க் யூ. தீபிகா, தீபிகா ஏன் இப்படி பண்ண? ஏம்மா? தீபிகா, என்னம்மா இது? உன் நல்லதுக்காக நீ நல்லா இருக்கணும்னு தானே இப்படி பண்ண. அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பியா? ஏமா இப்படி எல்லாம் பண்ண? நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணோம்? உனக்கு ஏமா புத்தி இப்படி போச்சு? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. நாங்கெல்லாம் உனக்காக இல்ல. ஏமா? ஜீவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா மறுபடியும் நான் சூசைட் அட்டன் பண்ணிப்பேன்னு பார்வதி கிட்ட சொல்லு. இதுதான் சரியான நேரம். புரியுதா? சொல்லு. ஏமா? அங்க பாரு, உன் பார்வதி பாட்டிய பாரு. அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு. நீ அவங்க கிட்ட சொன்னா உனக்காக என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. ஏமா இப்படி எல்லாம்? தீபிகா, நீ தைரியமான பொண்ணு. ஏன் இந்த முடிவு எடுத்த? வாழ்க்கையில நாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நம்ம வம்சத்துல இப்படி ஒரு பேத்தியா நினைக்கவே கேவலமா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. என் மனசு உடைஞ்சு போச்சு. ஜீவா இல்லைன்னா நான் எதுக்கு வாழணும்? தீபி, நீ ஜீவா மேல பிரியமா இருக்கேன்னு சொல்ற. ஆனா அவன் உன்னை விரும்பவே இல்லைன்னு சொல்றானே. அப்புறம் ஏன் நீ பிடிவாதம் பிடிக்கிற? தீபிகாவை நாம ஏன் தப்பு சொல்லணும்? இவளுக்கு ஜீவா மேல உண்மையான காதல் இருக்கு. இவ வெளிப்படையா சொல்லிட்டா. ஜீவா சொல்லல. அப்படிதானே மாயா? ஆமாமா, கரெக்ட். ஏதோ உங்க குடும்பத்துக்கு ஒரு கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். விட்டு தள்ளுங்க. எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. நான் கிளம்பணும். டேக் கேர் தீபிகா. வரீங்க. தீபிகா, உன் மனசை திடப்படுத்திக்க. நமக்கு என்ன கிடைக்கணும்னு முடிவு பண்றது நாம இல்ல, அந்த ஆண்டவன். அவன்தான் முடிவு பண்ணணும். ஜீவாவை நான் உண்மையா லவ் பண்றேன் பாட்டி. ஜீவாவை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தீபி,
சின்ன வயசுல இருந்தே உனக்கு பிடிவாதம் அதிகம். நீ நினைச்சது உடனே நடக்கணும், கிடைக்கணும். அப்படி நீ வளர்ந்திருக்க இல்ல? அப்படி உன்னை வளர்த்துட்டாங்க. இங்க பாரு தீபிகா, ஒரு இடத்துல நமக்கு மதிப்பு இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிறது தான் நல்லது. பரிதாபப்பட்டு வர்ற சொந்தம் நிலைக்காது. இந்த காதல் உனக்கு வேணாம் தீபி. படிப்புல கவனத்தை செலுத்து. தயவு செஞ்சு இந்த பாட்டி சொல்றத கேளு. இல்ல பாட்டி, ஜீவாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது மட்டும் நடக்கல. இந்த தடவை நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்திட்டீங்க. அடுத்த தடவை நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. தீபிகா, யூ டோன்ட் worry. நீ பார்வதி பாட்டி கிட்ட சொல்லிட்டல, அவங்க நீ சாகிறத விரும்புவாங்களா? 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அவங்களோட பேத்தி. நீ நினைக்கிறத கண்டிப்பா அவங்க நடத்தி வைப்பாங்க.